சிறப்புரை செய்யக்கூடியவர் வராததனால் இந்த தொல்காப்பிய பேரவங்களுடைய பொருளாளர் உமாவதி கவிச்சுடர்கா உமாவதி அவர்கள் உரையாற்றுவார். திருக்குறளும் தொல்காப்பும் ஒரு ஒப்பீடு என்று சொல்லப்படும். போட்டியோ மகிழ்ச்சியோ சிறப்பித்த குருமகா சன்னிதானங்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வு சிறப்பு பொருந்திய நிகழ்வாகவே அமைந்தது. காரணம் விருதுகள் மட்டுமல்ல, இதுதான் குருமகா சன்னிதானங்கள் எழுந்தருளி இருக்கக்கூடியது சில நிகழ்வுகளில் மட்டுமே. அத்தகைய விதத்தில் இன்று நமக்கு இறையர்களால் அந்த நலன் கிட்டியது. குருமகா சன்னிதானங்கள் திருக்கரங்களாலேயே விருதுகள் பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டியது இறைவன் அளித்த ஒன்றாகும். தொல்காப்பிய தமிழ் சங்கமத்திலே இன்றுதான் நான் இத்தனை கூட்டங்களை பார்க்கிறேன். அதாவது தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது இங்கே எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று. நான் எப்பொழுது முதலில் எல்லோரையும் வரவேற்புரை சொல்லிவிட்டு இவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தும் அளவுக்கெல்லாம் நான் பெரிய அளவில் இல்லை. நான் ஒரு சாதாரண உங்களெல்லாம் சிறியனும் சிறியன் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய துரைசாமி ஐயா, முகல் தினகரன் ஐயா, பிறகு எங்களுடைய பள்ளியின் முதல்வர் அமர்ந்திருக்கிறார். எனக்கு இந்த வாய்ப்புகள் கிட்டியது அவர் முன்னாடி பேசுறதுக்கு. ஏன்னா இதுவரைக்கும் தொல்காப்பிய பேரவை தமிழ் சங்கத்திலே நான் மேடையிலே பேசியதே இல்லை. இதுதான் முதல் முறை. 103 அமர்வுகளிலே எனக்கு கிட்டவில்லை. இது இறைவன் கொடுத்த வாய்ப்பு. ஆனால் அந்த அத்தனை அமர்வுகளிலுமே உங்கள் அனைவருக்கும் தேநீர் கொடுப்பது, தண்ணீர் கொடுப்பது, உணவு பரிமாறுவது என்று பணி செய்தமைக்காகவே எனக்கு விருது வழங்கி கொள்வார்கள். அதுவே பெருஞ்சிறப்பு. அதாவது இறைவனுடைய தூரத்தில் இருந்தாலும் சரி, அருகில் இருந்தாலும் சரி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல இறைவன் அருகில் இருந்தாலே போதும் அந்த புண்ணியமாக. அத்தகைய விதத்திலே இந்த தொல்காப்பியத்துடைய தமிழ் சங்கத்துக்குள்ளே ஒரு சிறியனாக நடமாடி கொண்டிருந்ததால் என்னவோ எனக்கு ஒரு அருமையான தமிழாசிரியர் பணி கிட்டியுள்ளது. இதுவே எனக்கு தெரிஞ்சது. ஏனென்றால் இத்தனை தமிழ் இன்று மட்டும் நிறைய தமிழ் சங்கமங்கள் நடக்கின்றது. கோவை மாநகரில் நிறைய நடக்கிறது. கோவை கிருஷ்ண ஐயாவுக்கு அவருக்கு நன்றாக தெரியும். அவர்கள் ஒரு நாளைக்கு இன்னைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் இந்த பணியிலேயே எல்லாரும் சுத்து வருவோம். என்ன ஒரு வருத்தம் என்றால் அனைவருமே நரைத்த தலைமுடியினர்கள், இளைய தலைமுறையை காணும். நான் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிட்டே சொல்லிட்டு இப்ப நானும் நரைத்த தலைமுடி ஆயாச்சு. உன்னை எப்படி இளைய தலைமுறைக்குள்ள நான் போக முடியாது, எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. இதுல இன்னொரு வருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருமே தமிழ் சான்றோர்கள், வெவ்வேறு துறையில் இருக்கக்கூடியவர் தமிழ் ஆர்வலர்கள். ஆனால் இங்கே தமிழ் ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. எண்ணி பார்த்தால் தமிழ் ஆசிரியர் என்று சொன்னால் 2 பேர் வரலாம், வற்புறுத்தல் பேரில் வந்திருக்கலாம். தமிழாசிரியர் வந்திருக்க மாட்டாங்க. கேட்டா எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு முடியும். உண்மை அவ்வளவுதான். தமிழனுடைய போக்கு அவ்வளவுதான் இருக்கு. அத்தகைய விதத்திலே இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. எங்க அப்பா இந்த நிகழ்வினுடைய தலைவராக இருக்கிறார் என்பதற்காக என்னை பேச அழைக்கவில்லை. இந்த இடத்துல முனைவர்கள் மட்டும்தான் பேசணும். அத்தகைய விதத்திலே நான் முனைவர் அல்லாவிட்டாலும் ஆய்வியல் நிறைய பட்டம் பெற்றுள்ளேன், எம்பில். அதனால நான் இங்கே பேசுகிறேன். ஏன்னா எங்களுடைய சட்டத்தை நாங்கள் உடைக்க கூடாது. இதன் வரைக்கும் எங்க அப்பா என்னை பேச விடாததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இதுவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். மனுநீதி சோழனுக்கு அப்புறம் நீதி தவறாதவர் என்னுடைய தந்தை. மேடையிலே பேச ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதிக்கு நீ எம்பில் முடித்தாதான் உங்க மேடையை ஏற்று விட்டாரு. அந்த விதத்தில் நான் எம்பில் முடித்ததுனால எனக்கு மேடை ஏறியிருப்பாரு. சரி, இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போயெல்லாம். சிறப்புரை பேச வராதவருக்கு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனாலதான் இந்த வாய்ப்பு ஆயிடுச்சு. தொல்காப்பியம் திருக்குறளும் ஒப்பீடு. அதாவது முன்னோர்கள் மொழி பொருளை போன்றது. தமிழ் சான்றோரின் இயல்பு தமக்கு முன்பு சான்றோர்கள் சொன்னவற்றை வழிவந்து சொல்வதுதான் முறை. அதாவது திருவள்ளுவர் ஏன் தெய்வ புலவர் என்று சொல்கிறோம் என்றால், இறைவனால மட்டும்தான் 3 காலங்களை சொல்ல முடியல, யாராலுமே சொல்ல முடியாது.
உலகம் எப்ப அழியுங்கிறது நமக்கு தெரியல. 2012 அழியுன்னு சொன்னாங்க. அதை நம்பி நான் கொஞ்சம் நிறைய செலவெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருந்த பார்த்தா உலகம் அழியவே இல்லை. அப்ப எப்பதான் அழியுன்னு கேட்கும்போது திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, பண்பிலார் பட்டும் உலகம் அது ஒன்றே மண்புக்கு மாயுது மண்ணுன்னு சொல்லிட்டாரு. என்னைக்கு இந்த உலகத்துல பண்பில்லாதவங்க எல்லாரும் மாறி ஒரே ஒரு நல்லவர் இருந்தாலும் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கும். அத்தகைய விதத்திலே நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் இருக்கும் வரை இந்த உலகம் காப்பாற்றப்படும். எனவே திருவள்ளுவர் முக்காலங்களை சொன்னவர். அப்படி முக்காலங்களை சொன்ன திருவள்ளுவர் படித்தது தொல்காப்பியம். அதனால் தான் தொல்காப்பியத்தின் முதல் சூத்திரமாக வரக்கூடிய அகர முதல் நகர இருவாய் முப்பகுதி என்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலன் கடையே என்று தொல்காப்பியர் அந்த முதலாக அந்த அதிகாரத்தை தொடங்குகிறார். அதை ஒன்றித்தான் திருவள்ளுவரும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்கியுள்ளார். எனவே அந்த அகர முதல் நகர என்ற தொல்காப்பியரை திருவள்ளுவர் பின்பற்றி உள்ளமையால் திருவள்ளுவரை விட தொல்காப்பியத்தை கற்றவர்கள் யாரும் இல்லை என்பதை நாம் கண்டிப்பாக இந்த இடத்துல அறிந்து கொள்ள முடியும். அதாவது ஏன் அகரம் என்ற சொல்லை வைத்தார்கள்? வாயை திறந்தவுடன் நமக்கு வரக்கூடிய சொல் என்ன பார்த்தீங்கன்னா அகரம். ஆ என்ற சொல்லைத்தான் திறக்க முடியும். இங்கிருந்து நம்ம வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்காகவோ அல்லது நம்ம குழந்தை வெளிநாட்டுல இருக்கிறதுக்காகவோ மருத்துவர் அங்க ஏன்னு சொல்லு அப்படின்னு கேட்க முடியாது. ஆன்னு தான் சொல்லியாகும். ஆ என்று வாயை திறந்தாலே வரக்கூடிய அந்த எழுத்தாக இருக்கக்கூடிய அந்த அகரத்திற்கு இருவருமே எப்படி மதிப்பளித்துள்ளார்கள் என்பதை உணர்த்துவதனால் அந்த அகர முதல் நகர இருவாய் என்ற தொல்காப்பியருடைய தொடக்கமானது அமைந்துள்ளது என்பதை அறியவிடும். அதனால்தான் நம்ம அம்மா என்ற சொல்லை அப்பா என்ற சொல்லை எல்லாம் பயன்படுத்துகிறோம். ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து. உயிரையும் மெய்யையும் கொடுத்து நம்மை உயிர்மெய்யாக உழவ விட்டதனால்தான் அம்மா. ஆ உயிர், இம்மெய், மா என்பது உயிர்மெய் என்ற அந்த அடிப்படையிலே திருவள்ளுவரும் தொல்காப்பியரும் ஒன்று போலவே தெரிந்தாலும் திருவள்ளுவர் தொல்காப்பியரை வழிகொண்டு அவருடைய வழியிலேயே தான் தன்னை அவருடைய திருக்குறளை படைத்துள்ளார் என்பதுதான் இன்றைய தலைப்பு. உடலை இயக்குவது உயிர், அதுபோல் ஒற்றெழுத்துக்களை இயக்குவது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்களில் வாயை திறந்தவுடன் வரக்கூடிய அந்த உயிர் ஒளி அகரம். இதன் அடிப்படையில் தான் மெய்யோடு ஏனும் உயிரியல் திரியா நூற்பா 10 சொல்லியிருக்காரு தொல்காப்பியர். மெய்யின் இயற்கை அகரமுடு சிவனும் என்றும் கூறுகிறார். உயிர்கள் தனித்து இயங்க வல்லன என்பதையும் தங்குதடையின்றி ஒழிப்பன என்பதையும் மெய்யெழுத்துக்களை இயக்குவன உயிரெழுத்துக்களே என்பதையும் சொல்லியிருக்கிறார். எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மொழியில ஒரு எழுத்துன்னா அந்த எழுத்துக்கு அந்த சத்தம் தான் கொடுத்தாங்க. வேற சத்தத்தை நீங்க கொடுக்க முடியுமான்னு பாருங்க, கொடுக்கவே முடியாது. அந்த சத்தம்னா அதைத்தான் கொடுத்தாகணும். அதைத்தான் ஒரு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் தானா இயங்கும். ஆனா இந்த உயிரெழுத்துக்கள் எதுக்கு உயிர் கொடுக்குது? இந்த மெய்யோடு சேர்ந்து உயிர் மெய்யுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்குது. கா இக்கு கூட்டலா அப்படி சொல்றோம் இல்லைங்களா? அதை உயிரோடு மெய்யுக்கு உயிர் கொடுப்பதாக விளங்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் என்று சொல்லியுள்ளார். அகர முதல எழுத்தெல்லாம் தொல்காப்பியரின் எழுத்து பற்றிய இக்கொள்கையை நன்கு உணர்ந்ததால் வள்ளுவர் இயற்றியதாகும். இப்ப பாத்தீங்கன்னா, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்னும் முதற் குறப்பாவை அவர் படைச்சிருக்கிறார். உலக இயக்கத்துக்கெல்லாம் முதன்மையானவன் இறைவனே. அதுபோல எழுத்துக்களின் இயக்கத்திற்கெல்லாம் முதன்மையானது அகரமே. உணர்ச்சி மேலிட்டால் நான் வாயை திறந்து எழுப்புகின்ற முதல் ஒளி அகரத்தில் தான் தொடங்கும். அகரம் தனித்து இயங்க வல்லது, ஆண்டவனும் தனித்து இயங்க வல்லான். எழுத்தோடு எப்படி இறைவனை கொண்டு ஒப்பிடுறாரு பாருங்க. ஆனாங்கிற எழுத்த உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது எப்படி சொல்லணும்னா, ஒரு கரும்பலகையில் எழுதி பாருங்க, அதுல எல்லா வடிவும் வந்துடும். முதல்ல அந்த உருண்டை வட்டம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரைவட்டம், அதுக்கப்புறம் நெடுகோடு, அதுக்கப்புறம் இந்த கிடைமட்ட கோடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வளைவு, சந்திரன் வளைவு. இப்படி ஒரே எழுத்துக்குள்ள என்னென்ன எழுத்துக்கள் இருக்குதோ அத்தனையுடைய வரி வடிவத்தையும் அடக்கியது ஒரே எழுத்து ஆனாதான். எனவே குழந்தைகளுக்கு நாம் சொல்லும் பொழுது ஆவை முழுமையாக போட்டு அதை பிரித்து அது என்னென்ன வடிவங்கள் இருக்குது என்பதையும் இன்றில் இருந்தால் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம். ஓம் என்ற அண்டத்தின் முதல் ஒளியின் 3 எழுத்துக்களில் முதலாவதாக நிற்பது அகரமே. அதுபோல அண்டத்தை முதன்மையாக நின்று இயக்குவதும் இறைவனே. இதனாற்றான் தொல்காப்பியரின் வழிவந்த வள்ளுவர் அகரத்தின் முதன்மையை ஆண்டவனின் முதன்மை தன்மையோடு ஒப்பிடுகின்றார். அகரத்தை எங்கு கொண்டு வருவார்கள்? ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரத்தை சொல்லி போட்டு ஆதி பகவன். ஆனால் இதை வண்ணச்சரம் தண்டவாணி சுவாமிகள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார்னா, திருவள்ளுவருடைய தந்தையினுடைய பெயர் பகவன் என்றும் அவங்களுடைய தாயோட பெயர் ஆதி என்றும் சொல்லுவார். இவங்கதான் அவ்வையாருக்குன்னு தாய் தந்தையை இருந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவருடைய ஊர் பாத்தீங்கன்னா போலூர் அப்படின்னு சொல்லுவார். அது வானத்துக்கு மேல இருக்கான். அங்கிருந்தா வந்திருக்கோம்.
தண்டபாணி சாமி சொன்ன உண்மையாத்தான் இருக்கும். ஏன்னா முருகருக்கு பாட்டு எழுதி 1,00,000 பாட்டு எழுதி 30,000 பாட்டை முருகர் கோயிலே கிழிச்சு வீசிக்கிறார். நீ வரலி இல்ல, உனக்கு எதுக்கு பாட்டுன்னு கிழிச்சு வீசிக்கிறார். அப்ப முருகரோடைய சண்டை போட்ட மனுஷன் கண்டிப்பா உண்மையத்தை எழுதியிருப்பாரு. அப்படி அவர் எழுதுனதா பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் என்ன சொல்றார், நான் மனிதனாக இருக்க வாய்ப்பே இல்லை, இறைவன் இந்த புவியில் வந்து இருந்திருக்கிறார் கொஞ்ச காலம், சரி இந்த மனிதர்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டுமேன்னு சொல்லி திருவள்ளுவர் எழுதி போய்கிறார். அவ்வளவுதான். திருவள்ளுவர் வாசிகையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். திருவள்ளுவர் அழைத்தவுடன் வாசி அப்படியே வந்தாங்களா, அந்த கிணத்துல இருக்கிற அந்த வாளி வந்து அப்படியே நின்றுச்சு அப்படிம்பாங்க. தண்டபாணி சாமிகள் அதையும் ஆய்வு செய்து பார்த்திருக்கிறார். என்னன்னா இந்திரனுக்கே ஒரு தடவை கோபம் வந்துருச்சா, அது என்ன திருவள்ளுவர் எழுதியிருக்காரு, பெய்யன பெய்யும் மழை, அந்த அம்மா சொன்னா மட்டும் மழை வருவான், அப்படி என்ன குடும்பம் நடத்துறாங்க அவங்க, பாய நம்ம போய் பார்த்துருவோம்ட்டு தேவர்களே மனித உருவ கொண்டு திருவள்ளுவர் வந்து பார்த்தாங்களாம். வந்து பார்த்தப்போ திருவள்ளுவர் வந்து தேவர்கள் தான் வந்திருக்காங்க, அவங்க 2 பேர்த்து கண்ணுக்கு நல்லாவே தெரியுதான். வந்தோடனே திருவள்ளுவர் பணிஞ்சு வணங்கி இந்திரனே வாங்கன்னு கூப்பிட்டாராம். இந்திரனுக்கு ஒரே சந்தேகமா போச்சு, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னா இறைவனுக்கு தானே இன்னொரு இறைவனை தெரியும் அப்படின்னு. அப்போ இந்திரனே வெக்கி தலை குனிந்து போனானா திருவள்ளுவர் கிட்ட. ஏனென்றால் இறைவனே 3 அடியில் அழைக்கும் பொழுது இவர் 2 அடியில் உலகத்தை அளந்ததார் அப்படிங்கும் போது அப்ப இவர் இறைவனுக்கு மேலாகத்தான் இருந்திருக்கார். அப்படிப்பட்டவர் 2000 முற்பட்டுக்கு காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. அவர் யார் பின்பற்றி இருக்காரு, 5000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த தொல்காப்பியர். அப்ப திருவள்ளுவருக்கே இறைவனா யார் இருந்திருக்காரு, தொல்காப்பியர் இருந்திருக்கார். எனவே இறைவனுக்கு இறைவனாக விளங்கக்கூடிய அந்த தொல்காப்பியருடைய சிறப்பினை பற்றி இந்த தொல்காப்பிய அரங்கத்தில் நாம் பேசி வருவது குறிப்பிடத்தக்க ஒன்று மட்டுமல்ல, இதுக்கு தகுதி நமக்கு இருக்கு. ஏனென்றால் அகரத்தை மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் திருவள்ளுவரும் தொல்காப்பியரும் ஒரே மாதிரி வந்துட்டு இருப்பாங்க, ஒரே மாதிரி ஒப்பீடு எடுத்துட்டே இருக்கும். சரி, அதுக்கப்புறம் பாருங்க, இந்த உலகம் வந்து நிலையானது அல்ல, உலகில் உள்ள பொருட்கள் எவையும் நிலைப்பதில்லை என்பதை வலியுறுத்தி உள்ளார் தொல்காப்பியர். புறத்திணையில் அகத்திணையாகிய பெருந்திணைக்கு புறனாகிய காஞ்சி திணையின் இலக்கணத்தை கூற வந்த தொல்காப்பியர் காஞ்சிதானே பெருந்திணை புறனே பாங்கரும் சிறப்பின் பல்லாற்றானும் நில்லா உலகம் புள்ளிய நெறிந்தே என்கிறார். அதாவது காஞ்சி திணை துறைகளில் குறிப்பிடக்கூடிய தொல்காப்பியர் இறந்து போகும் மனிதர்கள் அடைகின்ற பல்வேறு துன்பங்களை பட்டியலிடுகிறார். இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. நம்மளுக்கு எல்லாம் வாழும்போது என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப இருக்கக்கூடிய இந்த வேகமான உலகத்துல வாழும்போது என்ன நடக்குன்னு தெரியல. ஆனா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல போன அந்த உயிர் என்னென்ன துன்பங்களை படும் என்று தொல்காப்பியர் பட்டியலிட்டுள்ளார். சுடுகாடாயினும் இடுகாடாயினும் மனிதர் தாம் அதை நோக்கி செல்வாரே என்று யாரையும் நோக்கியும் செல்லாது என்பதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. பலர் செல்லா காடு என்றார். இளமை போயிரும், செல்வம் போயிரும், யாக்கை இந்த உடம்பு போயிரும் முதலான 3 நிலையுமே நிலையில்லாதவை. எவ்வளவு அழகா சொல்றாரு. நம்ம தான் இடுகாட்டை நோக்கி சுடுகாட்டை நோக்கி போகணும். என்னதான் பழிச்சாலும் வேண்டாம், எவ்வளவுதான் நம்ம தடுத்தாலும் அது வந்து நம்மளை கூப்பிடுறது இல்லை, நம்ம தான் அங்க போறோம். அதனால இந்த உலகத்துல எதுவுமே நிலையில்லை என்பதை தொல்காப்பியர் எடுத்துரைத்துள்ளார். நிலைபேர் இல்லாத உலக இயற்கையை தொல்காப்பியர் நில்லா உலகம் என்று குறிப்பிடுகின்றார். இதை வழிமொழிகின்ற புறநானூறும் என்ன சொல்லிருக்கு, மன்னா உலகம் என்கிறது. அதாவது தொல்காப்பியத்தின் இந்த தொடரை சரியாக புரிந்து கொண்ட வள்ளுவர் எழுதுகிறாரு நிலையாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை எழுதுகிறாரு. எனவே தொல்காப்பியர் சொன்னதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, திருவள்ளுவர் அப்படியே தொட்டுட்டே வந்துட்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் எதுவும் நிலையில்லை என்பதை சொல்கிறார். ஆனால் புகழ் மட்டுமே நிலையானது என்பதையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் தோன்றி புகழோடு தோன்றுக அதுதான் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று சொல்லுகிறார். நீ தோன்றுனா புகழ் வேணா தோணும், இல்லைன்னா பிறக்காத, ஏன் பிறந்த அப்படிங்கிறார். இதோட யாராச்சும் திட்டுறதுக்கு வார்த்தையே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நில்லாதவற்றை நிலையின என உணரும் புல்லறிவாண்மை கடை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த நிலையாமை ஒன்றே நிலைத்து அதை உடைந்த வள்ளுவர் நிலையில்லாதவற்றை நிலையின என உணர்கின்ற சிற்றறிவை கீழ்மையானதுன்னு சொல்லியிருக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நான் தான் நிலை, எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு அறியாமை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இதை தலகணன் கூட சொல்லல, அறியாமை பாவம் முட்டாள்தனமா சொல்லுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. தலைவன் தன்னுடைய காதலை தலைவியோ தமரோ ஏற்றுக்கொள்ளாத சூழலில் மடலேறுவதாக கூறல் மரபு. தன் காதலை தலைவன் வெளிப்படையாக சொல்பவன், ஆனால் தலைவி அவ்வாறு சொல்பவள் அல்ல. இதற்கு எடுத்துக்காட்டாக தொல்காப்பியர் கூறும் உவமை மிகச்சிறந்த உவமையாகும். புதுப்பானையில் தண்ணீர் உள்ளதை அப்பானையின் வெளியே கசிந்திடும் ஈர கசிவுதான் காட்டி கொடுக்கும். அதை கொண்டு அப்புதுப்பானையில் தண்ணீர் உள்ளது என தெளியலாம்.
என்பதை போல தலைவியின் உள்ளத்துணர்வும் வெளிப்படும். இதை தலைவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். அதைவே தொல்காப்பியத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, தன்னுரு வேட்கை கிழவன் முட்கிழத்தல் என்னும் காலை கிளத்தி இல்லை பிறநீர் மாக்களின் அரிய ஆயிடை பெய்நீர் ஓடும் உணர்விட்டென்ப என்று தொல்காப்பியத்தில் சொல்லுகிறது. அதைவே திருவள்ளுவர் சொல்லும் பொழுது என்ன பண்றாரு, நீர்களின் ஆகிய நிலைமையும் நோக்கி மடன்மார் ஊரும் இடனமர் உண்டே அப்படின்னு திருவள்ளுவர் அந்த கருத்தை சொல்லிட்டே இல்ல, தொல்காப்பி அப்படியே சொல்லிட்டே வராது. இதுல என்னன்னா, திருவள்ளுவரும் இந்த திருக்குறள்ல ஒவ்வொரு இடத்துலயுமே இன்பத்துப்பால்ல இந்த கருத்துக்களை எல்லாம் அங்கங்க அவரும் வலியுறுத்திட்டே வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. தலைவி தன்னுடைய காம குறிப்பை குறிப்பால் மட்டுமே உணர்த்துபவள். அவள் தன்னுடைய காதலை தலைவனுக்கு மட்டுமே குறிப்பால் உணர்த்துவாள். இக்கட்டான சூழல் வந்தால் முதலில் தன் தோழிக்குத்தான் தெரிவிப்பாள். இதுவே அறத்தொடு நிற்றலாகும். எந்த சூழலிலும் தன் காதலை ஆண்மகன் போல தலைவி வெளிப்படுத்த மாட்டால். எந்த இனத்தைச் சேர்ந்த மகளிராக இருந்தாலும் அவர்கள் மடலேறுதல் கிடையாது. அவர்களுக்கு இயல்பாக எழும் அச்சம் நாணம் முதலியவை அவர்களின் பொற்புடை நெறியை காப்பாற்றி அரண் செய்கின்றன. இதைத்தான் தொல்காப்பியர் எத்தினை மருங்கினும் மகளூர் மடன்மேல் பொற்புடை நெறிமை இன்மையான என்று கூறுகிறார். தொல்காப்பியர் மகளிருடைய அடுத்த நிகழ்வு சிறப்பு செய்தல் நிகழ்வு. விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த விருதுகள் இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா தெரியலாம். இதுபோல நீங்கள் உங்களுடைய சார்பாக நீங்க ஏதாச்சும் ஒரு போட்டியோ ஏதாவது ஒண்ணு வச்சு விருதுகள் குழந்தைகள் ஊக்குவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. பள்ளிகள் இருக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு நம்ம நடத்துவோம். இது மாதிரி விருதுகள் அவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த விருதுகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அது 10ஓட 11, சரிங்களா? ஆனா அந்த குழந்தைகளுக்கு நம்ம இது மாதிரி எல்லாம் கொடுத்தோம்னா நல்லா ஊக்குவிப்பாங்க. அதனால நீங்க அது மாதிரி ஏதாவது சிந்திச்சு பாருங்க. பள்ளி குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்க செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா, எங்க பள்ளி முதல்வரை வச்சுட்டே நான் சொல்லிடுறேன். எங்க பள்ளியிலேயே எங்க முதல்வர்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப தமிழார்வம் மிக்கவங்க, சரிங்களா? அவங்க சொன்னாங்க எனக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட நான் தமிழ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், அவங்க போய் சொல்றாங்க. எனவே பாத்தீங்கன்னா நீங்க நிச்சயமா அந்த மாதிரி இருந்தா எங்க பள்ளியில நீங்க செய்யலாம். எங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க இந்த மாதிரி போட்டிகள் ஏதாவது நடத்தி நீங்க பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணலாம். உங்க அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. தொல்காப்பிய பேரவையில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகின்ற நம்முடைய தம்பி கவியரசு உமாபதி அவர்களுக்கு உங்கள் சார்பாக நான் எழுதிய உண்மை உறவு நேரம் என்ற இந்த கவி தொகுப்பை வழங்குகின்றேன். சேர்ந்து